கால் வந்துட்டு ஓ நமச்சிவா கருப்பசாமி உட்காருப்பா. ஆழ்மனமே என் ஆணைக்கு கட்டுப்படுவாயாக. இந்தா சாப்பிடு சாப்பிடு. உன் ஆள் மனதில் இருந்து இந்த வலி வேதனை நோய் தீர்ந்துடும். இன்னையிலிருந்து செம்மையாயிருவா. உனக்கு ஒரு விடியல் கிடைத்து விட்டதப்பா. சேவல் கூவியாச்சு. இந்தா இதை உன் வீட்டில் வச்சு சாமி கும்பிட்டுக்கா, செல்வம் கிடைக்கும். விடியல் நாட்களில் வேற எதையும் நினைச்சிடாதடா. வெற்றிவேல் முருகனுக்கு. அதே வலங்கை மாநகர் வலங்கை மாநகரிலே பாடை கட்டி மாரியம்மா அப்படி ஒரு பாட்டுக்கு தெரியுமா? மாரியம்மன் சென்சஸில் வீரமணி அவர்கள் பாடின பாட்டு. இன்னொரு தரக்கா இருக்குல்ல. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். புதுமையாக ஒரு சில கட்டிடங்களை உருவாக்கி அதில் நிறைய மனவேதனைகளையும் துயரங்களையும் அடைந்து இப்போ துன்பப்பட்டுக்கிட்டு இருக்க நீ. ஆனால் இந்த நிலைகளுக்கு மாந்திரிகம் தகுந்தமான விஷயங்கள் உண்மை என்பது மறுக்க முடியாததாகும். அது யார் என்று சொல்வதை விட அந்த நிலைகளிலிருந்து உன்னை விடுதலையாக்கி இழந்த செல்வத்தையும் மீட்டி தொழிலையும் வளப்படுத்தி தந்தால் போதுமெல்லாம் காலம் சொல்லலாம். வெற்றிவேல் முருகனுக்கு. இந்த கனியை வச்சுக்கா, தொழில் வளமாகும், மனம் நிம்மதி அடையும், வெற்றி உண்டு. இந்த காசு புண்ணியம் கிடைக்கும். அதே கும்பகோணம் பகுதி உடல்நிலை பாதிக்கப்பட்டு வந்தவர்கள், அது உடல்நிலையா அல்லது மனநிலையா எந்நிலை என்று தெரிய வேண்டும், இது முன்னிலையில் இருக்க வேண்டும் கேட்டு வந்திருக்கிறேன். கால்வோ எங்கே போய்விடும் காலம் அது என்னையும் வாழ வைக்கும். நல்ல வார்த்தை வந்திருக்கு பார்த்தியா? இதயத்தை திறந்து வைத்தா. பா உட்கார். உங்கள் பேர் என்ன? உன் பேர் என்ன? இது யாரு? அக்கா. உன் பேர் என்ன? வர்ஷினி. பக்கத்தில் வாங்க. எவ்வளோ நாள் அப்படி இருக்கு? சரி கொஞ்சம் பக்கத்தில் வாமா. உன் பேர் என்னம்மா? ஆ நான் கேட்பேன், நீங்கள் சும்மா இருக்கணும். உன் பேர் என்ன? வலிக்கும்ல? எனக்கு தெரியுமில்ல. கண்ணமுடு கண்ணமுடு. எந்தி பார்ப்போம். எந்தி நீங்களாம் அங்கிட்டு போங்க. இது மாடு உண்டு, பார்ப்பண்ண மிகவும் உண்டு, போண்டாவை சுட்டு அடுக்கடுக்காக கொடுப்பது உண்டு, ரோட்டில் வலது பக்கம் போனால் மேலே பாவூர் ஊர் உண்டு உண்டா, இடையில பார்த்தா மாசானம் கோயிலும் உண்டு உண்டா, ஆத்தங்கரையில் அருவாடை பிடிச்சிருக்கு சொல்ல மாடன் ஒருத்தன் உண்டு இருக்கானா? உட்காரலாம். இவன் மேனியில் ஒட்டியிருக்கக்கூடிய அந்த சக்தியை நீக்கி வெளியாக்கி தரணும். இப்போ மெல்ல மெல்ல விலகி அப்பப்போ இனம் புரியாமல் லேசாக தொடுது. இதை முழுமையாக செம்மையாக்கி தந்தால் போதும்ல. கேட்குற வர நியாயமானது. பௌர்ணமிக்கு வரையில் என்னை வந்து மன நிறைவோடு பாருங்கள். இந்த கனியை இன்னைக்கு தலைப்பக்கத்தில் வச்சு தூங்கு. அந்த தீய சக்தி உன்னை விட்டு விலகி நிற்கும். இதை வீட்டில் வைப்பான். மாடு மனை கன்றோடு நிறைந்த செல்வம் பெருகினாள். இந்தாங்க மகாசக்தியாயிருமா வெற்றி உண்டு.
தொழில் வருது செய்யலாம் செய்யலாம், வெற்றி உண்டு. தொடங்கியாச்சு, தொட்டது தொடங்கும், அடி சும்மா. கருப்பசாமிக்கு அருப்புக்கோட்டை. அன்று ஒரு நாள் ஆனந்த திரு என்கிட்ட ஏன்டா கொடுக்க சொல்ற? அவங்க வீட்டில் விபூதி கொடுத்தாச்சு, இந்தாங்க. என்றும் அதுவாயே இந்த சுகமோ. ஏப்பா இதில் யார் கல்யாணம் சம்மந்தமாக யாரும் கேட்டு வந்திருக்கீங்களா? யாருக்கு? யாருமா? வாங்க வாங்க, கால் வந்துட்டு வரலாம். நிறைய பணத்தை இழந்து வேதனைப்படுறவங்க கேட்டு வந்தது யாரு? வாடா முன்னால வா. யாரெல்லாம் வந்திருக்கிய? கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இன்னும் ஒரு தடவை காலில் வந்துட்டு வரலாம். வரலாம் பக்கத்தில். உன் மகனுடைய மனநிலைகளில் கொஞ்சம் குழப்பமான எண்ணங்கள். இப்போ கல்யாணம் முடித்தா நம்மளால் ஸ்ட்ரெயின் பண்ணி வாழ முடியாது, அதுக்குரிய சூழ்நிலைகள் நமக்கு இல்லை, இவங்க சொல்ல கேட்டு நம்ம கல்யாணத்தை முடிச்சுட்டு கஷ்டப்பட்டுறக்கூடாதுன்னு நினச்சி உங்கள்கிட்ட அவன் மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவன் கல்யாணம் முடித்தா தான் சரியாகுவான், இல்லைனா எங்கேயாவது போய் லாக் ஆகிடுவான். அவனை நம்ம சீர்திருத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவனுடைய மனநிலைகளை திருப்பி உங்கள் பக்கத்தில் வர வச்சு கல்யாணத்தை முடித்து மங்களமாக வாழ வச்சா போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். நேற்று கனவாக நான் இந்தா மகளே வா, ஓடியா. உன் பிள்ளை கல்யாணத்தை நீ கனவுல பார்த்துக்கிட்டு இருக்க, அப்படி தானே? அதை நினைவாக்கி நிலையாக்கி உறுதியாக்கி உங்களை வாழ வைக்கிறேன். இந்தாப்பா, எந்த நோயும் இல்லை, மனசு தான் நோயை கொடுத்துருக்கு. மனதை நிம்மதியாக்கியாச்சு, இனிமேல் நோய் இல்லை, சந்தோஷம். அதே அருப்புக்கோட்டை வாங்கப்பா. தொழிலால் கடன்பட்டு மன உபாதை அடைந்து வந்த மக்கள் என்ன தொழில் நடத்துனீங்க? கால் வந்துட்டாங்க. நீ வந்து நிற்கிற, யார் நீ? கண்ணு திரு திருன்னு முழுக்கி யாரு? என்னப்பா வேணும்? காளியம்மா வராளே, எங்கடா இருக்கா? உங்கள் எல்லையில் இருக்காளா? நான் இருக்கேனே கருப்பசாமி. கோபத்தோடு இருக்க மாதிரி வச்சுருக்காங்க என்னைய உருவத்தில். இப்படி அதானே? கால் வந்துட்டாங்க. நம்ம தான் சாந்தமாக வச்சுருக்கோம், அவங்க அப்படி. என்ன வேணும்? என்ன படிச்சிருக்க? சிவில் எலக்ட்ரானிக்ஸ். அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி வரை பொறுமையாக இருக்க வேண்டும். அந்த 20க்கு மேலே நீ வைக்கிற தொழில் திறமையாக நடக்கும். அதில் பல லட்சங்களை நீ சம்பாத்தியம் செய்து வருவாய். அதுக்கிடையில் உனக்கு காலங்கள் வந்து இப்போதைக்கு ஒத்துழைக்காது. அதனால் அக்டோபர் 20 வரை நிறைவாக இருக்கணும். சென்னையின் தமிழகத்தின் தலைநகரிலே நீ தொழிலை தொடங்கலாம். அதில் குடியிருக்கும் மனையிலிருந்து தொழிலும் உனக்கு செம்மையாக அமையும். சுமார் 7 ஆண்டுகள் கொடி கட்டி பரப்ப. அதுக்கடுத்து அடிஷனலாக வேறு தொழில் நடத்தணுங்கிற சிந்தனை வரும்பொழுது என்னையை வந்து பார்ப்பேன். அன்றைக்கும் வேறு வழி நான் காட்டுவேன். கால் வந்துட்டுவோம். அப்படியா? அது யார் கேட்டு பார்க்குறேன்.
உன் ரத்த துளியில், உன் ரத்த பதத்தில் ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையில் மன வருத்தம் இருக்குது. புரியுதா? உன் வழியில் அதில் உனக்கு எந்ததும் இல்லை. ஆனால் அப்படி ஒரு செய்தி இருக்குன்னு நான் உனக்கு சொல்லுதேன். அவங்களுக்காக நீ கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணிக்கணும். அந்த புண்ணியம் உன் குடும்பத்தை சேரும். வெற்றி உண்டு. இந்தா செல்வாக்காக இருந்து ஐஸ்வர்யமாகுமா? நல்லா இருக்கும். தீர்க்காயுசாக இருப்பீங்க. நல்லா இருக்கும். கர்மசாமிக்கு அதே அருப்புக்கோட்டை தலைவன் தலைவியாக வந்திருக்கிறது யாரு? வர்றான். காலன்ட்டு வரலாம். பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். நீ இறைவனை நம்பி வந்தாயா, இல்லை ஒருவனை நம்பி வந்தாயா? என்ன தம்பி வேணும்? குழந்தை பாக்கியம் வேணும். கால் விட்டுவான். தாயாரை தந்தை மறந்தாலும் பிள்ளைக்கு தந்தை. ஒரே பிள்ளை தான் பிறக்கும். ஆம்பளை பிள்ளை பிறக்கும். கலெக்டராக இருப்பான். வாடா. விஞ்ஞான ரீதியாக உள்ள எல்லா செயல்களையும் பார்த்தோம். தெய்வீகமான வழிகள்லையும் போய் பார்த்தோம். எந்த விடைகளும் நடைமுறைக்கு வரல. உண்மையா இல்லையா? நடைமுறைக்கு வரல. ஆனால் இங்கே வந்தால் சொன்னது நடக்கும். நிறைய பேர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. அந்த நம்பிக்கையில் நீங்கள் என்னையை பார்க்க வந்திருக்கீங்க. ஒரே பிள்ளை பிறக்கும். ஆம்பளை பையனாக பிறக்கும். அந்த பையன் இந்த நாட்டில் ஒரு மாவட்டத்தை ஆட்சி செய்வான். அவன் கலெக்டராக இருப்பான். ஆனால் எங்களுக்கு சயின்டிஃபிக் சம்மந்தமாக கிடைத்த ரிசல்ட்டை பார்த்தா சாமி சொல்கிறதுக்கு மாறுபாடாக இருக்குது. சாமி சொல்கிறதுக்கு மாறுபாடாக இருக்குது. எப்படி இந்த சயின்டிஃபிக்கை மாற்றி அப்படி அதிசயமாக எங்களுக்கு குழந்தை பிறந்துருமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உன் உள்ளத்தில் இருக்கா இல்லையா? கால் வந்து அப்படி பிறந்து நானே பேர் வச்சுருக்கேன் அந்த பிள்ளைக்கு. பக்கத்தில் வரலாம். கர்ப்பப்பையை பற்றி என்ன ஆராய்ச்சி? என்ன பிரச்சனை பார்த்துருக்கு சார். என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்து விஞ்ஞான ரீதி என்னம்மா என்ன சொன்னாங்க? பக்கத்தில் வாங்க. கர்ப்பப்பையில் குறையில்லடா. ஆனால் அந்த குழந்தை பாக்கியம் தங்கலையே. அதுக்கு என்ன செய்ய? கண்ண மூடு. ஐயா இந்தாம்மா, இந்த கனி அன்னைக்கு வீட்டில் போய் சாப்பிட்ரு. இந்த கனியை வச்சு கும்பிட்டுக்கா. குழந்தை பாக்கியம் கிடைச்சாச்சு. வெற்றி உண்டு. பௌர்ணமிக்கு என்னையை பார்க்க வாங்க. சக்தியோடு முக்தியோடு வெற்றியோடு வருக. கர்மசாமிக்கு விருதுநகர் எல்லை. விருதுநகர் பொதிய ஏத்தி வண்டியில. என்னப்பா நீங்க எந்த ஊரு? கால் வந்துட்டு வாங்க. விருதுநகர். என்ன விஷயமா கேட்டு வந்திருக்க நீ? மனைவி எங்க இருக்கா? அங்கே ஒன்றிழிக்குது ஆந்தை போர் சிரிக்குது. நாட்டியத்தை வைக்க விட்டு பேயாட்டம் போடுது. கொண்டுதான். என்ன வேணும்? கண்ணை முழுங்க. இப்போ பெரிய உங்கள் ஆளு நீங்கள் தானே இருக்கிய போய் வாங்க வேண்டியதானே? எங்களால் முடியலையே. போடுவீங்களா? கால் வந்துட்டு வாங்க.
வரலாம். ஓம். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இவன் பாஸ் ஆயிடுவான், அரசு உத்தியோகம் கிடைக்கும். வா பக்கத்தில் வாடா, இந்தா வெற்றி அடைந்து வருவேன். ஒரு பொண்ணை கூப்பிட்டு வருவான், ஏற்றுக்கா. பொய் சொல்லணும்னு மட்டும் நினச்சிடாத, உண்மை அதான் நடக்கும். சந்தோஷமா இருங்க. பங்குனியிலிருந்து பிரேக் போட்டு அப்படியே செய்வனக்கூடாது. அப்படி இருந்தால் நான் சொல்லிடுவேன், பௌர்ணமிக்கு வாங்க, வெற்றி ஆகிக்குவோம். எஸ், வாப்பா, காலில் வந்துடுவான். மயக்கம் எனது தாயகம், மௌனம் எனது தாய்மொழி, கலக்கம் எனது காவியம், நான் கண்ணீர் வரைந்த ஓவியம், மயக்கம் எனது தாயகம். பகலில் தோன்றும் நிலவு, கண் பார்வைக்கு தகுந்த அழகு. கண்ண முடுறா தம்பி. அப்படியா? சரி, கால் வந்துட்டு வா. எந்த ஊர் உங்களுக்கு? உன் மனைவியை போய் பார்த்தேன், நல்ல மனநிலைகளோடு இல்லை. வரதுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கா, என்ன செய்யலாம்? உன்னால தான் அவள் பிரிஞ்சு போயிருக்கா. என்னப்பா செய்யணும்? உன் மீது நல்ல வார்த்தைகளை சொல்லவில்லை. எனக்கு அங்கே போகிறதுக்கு பிடிக்கலை, என்னையை விட்டுருங்க. என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிடுவேன், எனக்கு எதுவுமே தேவையில்லை. வாழ்ந்தாலும் சரி, இதோட போனாலும் சரி, நான் இன்னும் அவங்க கூட போய் இருக்க மாட்டேன்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டான். இதுதான் உண்மை. என்ன செய்யணும்? வாய் தந்து பேச மாட்டியா நீ? ஆ, அப்படியா? ஒன்றா இருக்கும் விருப்பப்படுறியா? கால் வந்துட்டு வா. ஏமாற்றம் தானா உன் வாழ்விலே, இன்பமே வீசாதோ இனிமேலே, ஏமாற்றம் தானா. எப்படி பதில் சொல்றது? சொல்லித்தானே ஆகணும். இந்தா, உன் மனைவியுடைய மனதை மாற்றி உன் பக்கத்தில் கொண்டு வந்து சேர்க்குறேன், வெற்றி உண்டு. இந்தா, ரொம்ப ஓப்பனாக பேசக்கூடாதுன்னு ஒரே வார்த்தையில் பேசி விட்டுருக்கேன். பௌர்ணமிக்கு வா, என்னை 5 முறை வந்து பாரு, ஜெயிச்சிருவேன். போ. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு, தர்மபுரி. வாங்க, கணவன் மனைவியாக வந்திருக்கீங்களா? வாங்க, கால் வந்துட்டு வரலாம். என்னப்பா? கண்ண மூடி உட்காருங்க, கண்ண மூடி உட்காருங்க. உங்கள் ஊர் எல்லைக்குள்ளே போய் பார்த்தேன். முனீஸ்வரன் ஒரு சாமி அந்த எல்லையில் இருக்கார். கன்னியம்மன் ஒரு தெய்வங்கள் இருக்குது, அங்காளம்மாளும் இருக்கா. என்ன, இப்போ 1 வருஷ காலங்களாக உங்கள் பிள்ளைகளை பற்றி உங்களுக்கு மன உபாதை மனத்தில் ரொம்ப இருக்குது. அதே மாதிரி ஈராண்டு காலங்களாக வருமானத்தை சேகரிக்க முடியாத நிலையும், செலவீடுகளும் கடன்களும் ஓடிக்கிட்டு இருக்கு.
எதிர்பாராமல் சில சமயத்தில் உடலில் கோளாறு ஏற்படுது. ஆனால் கிரகங்கள் படி பிள்ளைகளுடைய படிப்பில் தடை ஏற்படும் அப்படின்னு சில வாக்கு எங்களுக்கு கிடைச்சிருக்கு. சாமி, அந்த தடை இல்லாமல் என் பிள்ளைகளை நல்ல உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு படிக்க வச்சு என் குடும்பத்தை முன்னேற்றி தந்துடணும்னு நீங்கள் கேட்க வந்திருக்கலாம். கால் வந்துட்டு வாங்க. உடல்நிலை பற்றி இதில் யாரும் கேட்டு வந்திருக்கீங்களா? கல்யாணத்தை பற்றி? வெற்றிவேல் முருகனுக்கு. உன் பிள்ளைகளுக்கு கல்வி தடை எதுவும் ஏற்படாது, ஆரோக்கியத்திலும் எந்த குறையும் ஏற்படாது. வேற என்னடா வேணும்? அந்த இடத்த ஒரு 9 மாதங்கள் கழித்து பாரு. அதில் இப்போதைக்கு வெற்றிக்குரிய அறிகுறிகள் இல்லை. சற்று பொறுமையாக இரு, ஜெயிச்சுடும். கர்மசாமிக்கு கொஞ்சம் அங்கே இருங்க, வார இந்த விரலை பிடி பார்ப்போம். கண்ண மூடு. கால் வந்துட்டு வரலாம். கட் ஆஃப் மார்க்கெல்லாம் எவ்வளோ இருக்குது? 79% இருக்கணும். எத்தனை சதவீதம் இருக்குது? 79% இருக்கணும். நீ 75% தான் உன்னுடைய நாலேஜ் இருக்குது. இன்னும் 4 மார்க் நான் தான் போடணும் என்ன? ஆனால் உனக்கு இந்த பிறவியில் எம்பிபிஎஸ் உனக்கு உண்டு. நீ டாக்டர் ஆகிடுவ. கால் வந்துட்டு பக்கத்தில் வா. மனம் கோணாமல் உறுதியாயிரு. என்ன சப்ஜெக்டில் டாக்டர் படிக்க போகிற? ஓ, அப்படி. நல்ல சிந்தனை, உயர்ந்த மகளிர் தனிப்பிரிவு. புண்ணியமடைவார். கர்மசாமிக்கு வாப்பா. கடன்பட்டு மனவேதனைப்பட்டிருக்கிய, இந்த உன் கடனை தீர்த்து தாரேன். பிள்ளைகளை படிக்க வச்சு ஆஸ்தானமாக இருக்க வைக்க. ஆமாம், வாடா தம்பி. இவனை பற்றி கேட்கல, அடுத்த உத்தரவில் இவனுக்கு பேசுவோம். இந்த மாதிரி யாரு இங்கே உங்கள் பக்கத்தில் கேட்கறதுக்கெல்லாம் வழி இல்லை. சுவாமியே நல்லா இருப்பான். அடுத்து பௌர்ணமிக்கு வாங்க. கர்மசாமிக்கு வாப்பா. முல்லை மலர். யாரெல்லாம் வந்தீங்க? கால் வந்துடலாம். என்னடா என்ன? யார் அவன்? என்ன வேணும்? அந்த இடம் சம்மந்தமாக ஒருத்தன் மிரட்டல் விட்டுதான். உண்மையா? அதனால் பயந்து போய் அங்கே போகிறது சரியா தப்பா, அவனால் இடைஞ்சல் வருமா வராதா அப்படிங்கிற சிந்தனை அவன் உள்ளத்தில். கால் விட்டுவான். இது நம்மளை மிரட்டலன்னு அவன். பக்கத்தில் வா. அந்த இடத்துல நீ வீடு கட்டி வாழலாம். என் பேரை போட்டு வாழ்ந்துக்கா. என் போட்டாவை கொண்டு வை. உன்னை நினைக்கும் பொழுதெல்லாம் அவன் உள்ளம் தளர்ந்துக்கிட்டு போவோம். கடைசியில் உன்னை எதிர்க்கக்கூடாதுன்னு சொல்லி உன்னை விட்டு ஒதுங்கி ஓடி போயிடுவான். அப்படி. கர்மசாமிக்கு பணம் வேணும்லடா? இந்தா லட்சமாக தந்துட்டேன், போ. வழிகாட்டு மாளிகைப்பாறை கர்மசாமிக்கு. சேலம். சேலத்து மாம்பழமே
சின்ன கடை ரஞ்சிதமே. சேலம் வந்தவங்க சேலம். சேலம் வாப்பா, சோமா இருக்கேன். இது என்னது பை நிறைய கொண்டு வந்திருக்கு? என்னது, என்ன பண்ணண்டா? மாம்பழம் தானா? ஆடுறா, சேலத்து மாம்பழமே சின்ன கிழமை அவன் பழத்தோடவே வந்துட்டான். இது கல்பழமா நல்பழமா? நல்பழம். அப்போ கல் வச்சு பழக்க வைக்கிறேன். குண்டா வாங்க நிகழ் இல்லை தின்றாயிட. எனக்கு முன்னால் வை, காலில் வந்துட்டு வாங்க. அண்ணா வணக்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? எதுங்க வரேன். இவ்வளோ கடன் பட்டுட்டியே, எப்படிப்பட்ட? இதிலேருந்து நீக்கணும்ல, அவங்கள காப்பாற்றி தரணும்ல. ஆமாம், போய் பார்த்தேன். வீட்டுக்குள்ளே நல்ல எண்ணமும் இல்லை, நிம்மதியும் கிடையாது. தூக்கமே வராத அளவுக்கு துடிப்பான வேதனைகள் நடக்கும். இந்த கடல்லேருந்து சுமார் 3.5 ஆண்டு காலமாகவே இது நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த கடல்லேருந்து உங்களை விடுதலை ஆக்கி தரேன். என்ன, ஒரே ஒரு விசாரணை வர்றது மாதிரி ஒரு நிலைமை இருக்குடா. அப்படி எதுலேயும் லாக் ஆகாமல் உங்களை நான் காப்பாற்றிருப்பேன். வேறு என்ன வேணும்? பக்கத்தில் வா. இந்தா, உனக்கு என்னம்மா வேணும்? என்ன தொழில்? அந்த கடையில் இந்த கனியும் இந்த காசையும் கொண்டு போடு. உன் கடன்லாம் தீரும், செல்வம் பெருகும். இந்தாடா, ஒரு பிள்ளை படித்து அரசு உத்தியோகத்துக்கு போகும், இன்னொரு பிள்ளையை பற்றி பௌர்ணமிக்கு பேசுவோம். வெற்றி அடைவாய். சேலத்திலிருந்து வெளிநாட்டு தொடர்புடையவர். 2 பேர் வாரீங்களா? 2 பேர் வாரீங்க. ஒன்று, உங்கள் மனைவி எங்கே இருக்குது? கைவேல் சப்ளை பண்ணியிருக்கு. அவருடைய மனைவி வெளிநாட்டில் இருக்குது. வெளிநாட்டில் இருக்கிற அப்படி தானே? வாங்க, நில்லுங்க. உங்களுக்கு உத்தரவு இருக்குது, எங்கேயும் பேராதீங்க ஐயா. இருக்கு, கால் வரலாம். குரு பிரம்மா குரு விஷ்ணு முடிந்த அளவுக்கு எல்லா தர்மமும் பண்ணியாச்சு. எப்படியெல்லாம் வாழணுமோ அத்தனையும் வாழ்ந்தாச்சு. இனி நம்முடைய சொந்த நாட்டில் இந்தியாவில் மனம் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்து நிறைய பேர்களுக்கு உதவி செஞ்சு இந்த உலக வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வச்சுக்கணும். அதுக்கு யாருக்கும் ஆவலாது இல்லாமல் கேடு இல்லாமல் நடக்க கருப்புசாமி எனக்கு உதவி செய்யணும். இதுதான் உன்னுடைய கேள்வி. அது மட்டும் இல்லை, எனக்கு சில இடங்களில் இந்த பணம் வர வேண்டி இருக்கா இல்லையா? நானும் சில நண்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் மூலமாக கொடுக்கணுங்கிற நிலைமையும் இருக்குது. ஆனால் நான் நினைக்கிறத மாதிரி அந்த பணம் எனக்கு வந்து சேர்ந்துட்டால், அல்லது உங்கள் கருணையினால் அதிர்ஷ்டமாக வந்து விட்டால், நான் முடிந்த அளவுக்கு எல்லாருக்கும் கொடுத்து வாழ வச்சுட்டு என்னை சந்தோஷமாக தனிமையிலே இருக்க வைக்க முடியும். அந்த சக்தியை கருப்புசாமி எனக்கு தரணும் என்பது உன் கேள்வி. கால் ஒன்று எல்லாம் கிடைக்கும்னு சொல்லுன்னு சொல்லியாச்சு. கிடைக்கும். ஹாய், அவன் அப்படி நினச்சிக்கிட்டாரா? சரி சரி, வரலாம். நீயும் சில பேர்களுக்கு கொடுக்க வேண்டி இருக்குன்னு நினச்சப்பல நீ கடன் தான் கொடுக்க வேண்டி இருக்குன்னு சாமி சொல்லுதாரோன்னு நீ புரிஞ்சுக்கிட்டியான். அப்படி சொல்லலை. நீங்கள் மனிதர்களுக்கு நிறைய பேர்களுக்கு இந்த பிறவியில் கொடுத்து உதவணும்னு விதி இருக்குப்பா. அந்த பாக்கியத்தை உனக்கு நான் தந்திருக்கேன். பல கோடிகள் உனக்கு வெளிநாட்டு லாட்டரியில் கிடைக்கும். நிறைந்த செல்வங்களோடும் சீமானா வாழ்வேன். குளிர்ந்த தேசத்தில் அற்புதமான இடங்களை பெற்று எல்லார் மனமும் குளிரும்படி வாழ்வாய். வெற்றி உண்டு. வாழ்க. அதே சேலம் டு ஃபாரின்.
உச்சி பகுந்தெடுத்து பிச்சி பூ வச்ச கிளி பச்சை மலை பக்கத்தில் மேயுதுன்னு சொன்னாங்க, மேயுதுன்னு சொன்னாங்க.